Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஸ்டஃபிங் பன் சப்பாத்தி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு கப் கோதுமை மாவு அதை இந்த பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம். இப்போ இதில் உப்பு தேவையான அளவு அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு கலந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கலந்து எடுத்ததுக்கப்புறமா மேலே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நல்லா கலந்து எடுத்தாச்சு. நம்மளோட மாவு ரெடி ஆயிடுச்சு. 10 நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறதுக்கு 2 பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணது, ஒரு கேரட் துருவி எடுத்துக்கோங்க, 5 பீன்ஸ் குட்டி குட்டியாக கட் பண்ணது, 2 பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணது, 1 ஸ்பூன் வத்தத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், உப்பு தேவையான அளவு. ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துடலாம். இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்க்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறுற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய், நம்ம துருவி வச்சுருக்க கேரட், நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸ் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க சில்லி பவுடர் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் இஞ்சி பூண்டு விழுது அதையும் சேர்த்துடலாம். இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டாச்சு. இல்லை நம்ம எடுத்து வச்சுருக்க கரம் மசாலா அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க டொமேட்டோ சாஸ் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு ஸ்டஃபிங்க்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி மாவில் உப்பு சேர்த்துருக்கனால உப்பு கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளோட மாவு நல்லா சாஃப்டாக கிடச்சிருக்கு. இப்போ இதுலேருந்து ஒரு மீடியம் சைஸ் பாலாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மீடியம் சைஸ் பாலாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். 1 கப் மாவில் எங்களுக்கு இன்றைக்கி 7 உருண்டை கிடச்சிருக்கு. இதை இப்போ திரட்டி எடுத்துக்கலாம். சப்பாத்தி கட்டையில் மாவு வச்சுக்கோங்க. இது மேலே நம்ம செஞ்சு வச்சுருக்க உருண்டையை வச்சு நம்ம திரட்டிக்கலாம். நம்ம நார்மலாக சப்பாத்திக்கு திரட்டுற மாதிரி அதை திரட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி திரட்டி எடுத்ததுக்கப்புறமா இதுக்கு மேலே நம்ம செஞ்சு வச்சுருக்க ஸ்டஃபிங் வைக்கலாம். சென்டராக நம்ம செஞ்சு வச்சுருக்க ஸ்டஃபிங் ஓரங்கள் எல்லாமே இந்த மாதிரி நம்ம மடித்து எடுத்துக்கலாம். சுற்றிலும் இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. இப்போ கையை வச்சு இதை லைட்டாக இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட பன் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம எல்லா மாவுமே செஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம எல்லா மாவுமே செஞ்சு எடுத்தாச்சு. இப்போ ஸ்ட்ரீம் பண்ணிடலாம். ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கு இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி வச்சுக்கோங்க. மேலே இந்த மாதிரி ஸ்ட்ரீமர் வச்சுட்டு இதுக்கு மேலே நம்ம செஞ்சு வச்சுருக்க பன் சப்பாத்தி நாங்கள் இன்றைக்கி 2 பேட்சாக ஸ்ட்ரீம் பண்ணுறோம். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் இது நல்லா ஸ்ட்ரீம் ஆகட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ஸ்ட்ரீம் ஆகிருக்கு. இதே மாதிரி நம்ம எல்லா மாவுமே செஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம எல்லா மாவுமே ஸ்ட்ரீம் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம சாலோ ஃப்ரை பண்ணிடலாம்.
சாலோ ஃப்ரை பண்ணுறதுக்கு தோசைக்கல்ல எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்மளோட பன் சப்பாத்தி அதையும் இதில் வச்சிடலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். 5 நிமிஷம் போல் ஆயிருக்கு. நம்ம திருப்பி போடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான கலரில் கிடச்சிருக்கு. இதே மாதிரி எல்லாமே திருப்பி போடலாம். அந்த சைடு சூப்பராக ஃப்ரை ஆகட்டும். இப்போ அந்த சைடும் நம்ம திருப்பி போடலாம். 2 சைடுமே நமக்கு சூப்பரான கலரில் கிடச்சிருக்கு. இதை இப்போ நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஸ்டஃபிங் பன் சப்பாத்தி எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. ரொம்ப ஈஸியாக செய்யலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். பார்க்கவே சூப்பராக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாயம்மாள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.